ராஜாவின் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே, துயரம் மறந்திருப்பே. ராஜாவின் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. என்பலனே என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ராஜா மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. எலோகிம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனு, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. யெகோவா சிக்கேனு, ஆராதனை உமக்கே. பரிகாரியே
பலியானீரே, உமக்கே ஆராதனை. உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆழ்ந்த துயரத்திற்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன்.
ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்பு குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைநிறுத்த முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதர் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் தலைவருக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளிலிருந்தும் இஸ்ரேலை மீட்பவர் அவரே. நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிற ஆண்டவர். இவர் நம்பிக்கைக்குரிய கடவுள். அருமையானவர்களே, எல்லா தீவினையிலிருந்தும், எல்லா கஷ்டங்களிலிருந்தும், எல்லா நோய்களிலிருந்தும், எல்லா வேதனைகளிலிருந்தும், எல்லாவற்றிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும் நமக்கு மீட்பு கொடுக்கிற கடவுள் மெய்யாகவே மெய்யாகவே இந்த திரு அப்பத்திலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அன்று இஸ்ராயல் மக்களிடையே மாலை நேரம் நோயோடு வந்து எல்லோரையும் குணப்படுத்தினாரே, அதே ஆண்டவர், அதே இயேசு கிறிஸ்து இன்று இப்பொழுது இங்கு நோயோடு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த வந்திருக்கிறார். இவர் நானே குணமாக்கும் கடவுள் என்று சொன்னார். நானே குணமாக்கும் கடவுள் என்று சொன்ன இறைவன் மெய்யாகவே நம் மத்தியிலே இருக்கிறார். இந்த இரவிலே அவர் நம் ஒவ்வொருவரிலும் செயல்பட போகிறார். நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகள், நம்பிக்கையோடு இங்கே அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் அவர் செயல்பட்டு இந்த இரவில் ஒரு பூர்ண விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இவரை தேடி வந்த யாரையும் ஒருபொழுதும் அவர் வெறுமனே அனுப்பதே இல்லை. இவரை நம்பியர்கள் எவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. நான் உன்னை கைவிடுவதுமில்லை, கை நெகிழ்வதுமில்லை என்று யோசுவாவோடு கூறினாரே, அதே கடவுள், அதே ஆண்டவர் மெய்யாகவே நம் மத்தியிலே இந்த திரு அப்பத்திலே எழுந்தருளி இருக்கிறார். எனவே இந்த ஆண்டவர் போற்றுதற்குரிய கடவுள். அருமையானவர்களே, இவர் புகழ்ச்சிக்குரிய கடவுள். இவர் புகழ்ச்சியின் மத்தியிலே வாசம் செய்கிற கடவுள். புகழ்ச்சியின் போது அற்புதங்கள், அதிசயங்களை செய்கிற கடவுள். இந்த நாளிலும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நான் எவ்விதமாக நான் இந்த வியாதியிலிருந்து விடுதலை விடப் போகிறேன். நான் பல டாக்டரிடம் போய்விட்டு வந்திருக்கிறேனே, இதுவரை எனக்கு குணம் கிடைக்கவில்லையே. நான் எத்தனையோ முறை எத்தனையோ கோயில்களுக்கு சென்றிருக்கேன், இதுவரை எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று வேதனையோடு இருக்கிற மக்களுக்கு இந்த இரவிலே ஒரு பூர்ண விடுதலை கொடுக்க வந்திருக்கிறார். இவரை நாம் எல்லோரும் 2 கரங்களை உயர்த்துக மக்களே. 2 கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டவரை நாம் எல்லோரும் போற்றுவோம். வாய் திறந்து போற்ற வேண்டும். எல்லாரும் வாய் திறந்து போற்ற வேண்டும். ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா. இயேசுவே, 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 இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே இரட்சகரே, இயேசுவே அப்பா, ஏசப்பா, ஏசப்பா, தாவீதே மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று சொன்ன குருடனுக்கு பார்வை கொடுத்தீரே ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுக்கு பார்வை தாரும் ஆண்டவரே, பார்வை தாரும் ஆண்டவரே. ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா, ஆலே லூயா. நோயோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே, தொட்டு குணப்படுத்தும். சின்ன பெண் சீராவின் சங்கிலி கட்டுகளை அறுத்து விட்ட நீர் உடைத்து விட்ட கடவுள், புகழ்ச்சியின் போது இப்பொழுது எங்களுடைய நோயின் கட்டுகளை எல்லாம் ஆண்டவரை உடைத்து பூர்ண சுகத்தை நீர் கொடுக்க போவதற்காக
உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதத்திலும் 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 அற்புதம் செய்கிற கடவுள். உம்மை தேடி வந்த யாரும் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதே இல்லை ஆண்டவரே. ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை. எல்லோரையும் குணப்படுத்திய கடவுள். மாலை நேர நோயோடு வந்து எல்லோரையும் குணப்படுத்தினேன் ஆண்டவரே. இப்பொழுது கூட இங்கே நோயோடு வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மகனையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு மகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் மகனை தொடரும் ஆண்டவரே. நீர் மகனை தொடரும். தொட்டு பூர்ண சுகத்தை கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. கரங்களை தட்டி உற்சாகம். ஆராதனை 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 பரலோகம் வாழும் அன்பின் அப்பாவும் உன்னத நாமத்திற்கு ஆராதனை. பரலோகம் வாழும் அன்பின் அப்பாவும் உன்னத நாமத்திற்கு ஆராதனை. பூமியும் வானமும் சர்வமும் படைத்த படைப்பின் நாதனை ஆராதனை. பூமியும் வானமும் சர்வமும் படைத்த படைப்பின் நாதனை ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை. பரிசுத்தவர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்திட்ட தேவாராதனை. உலகினை மீட்டிட மகனை பலியாய் தந்திட்ட தேவா ஆராதனை. பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. பரிசுத்தர் என்று வானவர் போற்றும் பரிசுத்த பிரபுவே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. தெய்வமே மனிதனாய் உருவெடுத்து வந்த இம்மானுவேலே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபமே ஆராதனை. இருளாம் உலகிற்கு வெளிச்சம் தந்த உலகின் தீபம் ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லமை எங்கள் மத்தியிலே வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பவர் இறங்கட்டும் பவர் இறங்கட்டும் பவர் இறங்கட்டும். தெய்வீக வல்லமை தெய்வீக வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. மேலறையில் இறங்கியது போல மேலறையில் இறங்கியது போல தகப்பனே தெய்வீக வல்லமை பரிசுத்த வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh the power இறங்கட்டும் பவர் இறங்கட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Oh the mighty power இறங்கட்டும்.
ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. என்னை நீர் இந்த முறை தொடமாட்டீரோ, என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை தர மாட்டீரோ, நானும் ஏனைய மக்களைப் போல நலம் பெற்று என் குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்கின்ற ஆற்றல் பெற்றவனாக மாறிவிட மாட்டேனோ என்ற ஏக்கம், என்ற ஆசை, என்ற வாஞ்சை, என்ற தாகத்தோடு இந்த குணம் அழிக்கின்ற திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற என் அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. இதோ நீர் தொட்டால் போதும் என்னுடைய நோய்கள் எல்லாம் மாறும். ஆண்டவரே, நீர் என்னை தொடுவதாலும் நான் உம்மை தொடுவதாலும் எனக்கே பயன் உண்டாகிறது. இதோ நற்கருணை வடிவில் நான் உம்மை என்னுடைய கரங்களில் தொட்டு என் நாவில் இட்டு சுவைத்து என் இதயத்திலே நான் சுமக்கிறேன். ஆண்டவரே, இந்த நன்மையான செயலுக்காக, இந்த ஆன்ம விருந்துக்காக நன்றி சொல்கின்ற இந்த நேரத்திலே இதோ என்னுடைய உடல் நோய்களெல்லாம் ஒப்பு கொடுக்க நான் முன்வருகிறேன் அப்பா. உம்மால் அன்றி எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை தருபவர் யாருமே இல்லை. இதோ மருந்துகளையும் மாத்திரைகளையும் நான் உட்கொண்டு என் உடலிலே பக்க விளைவுகளால் உண்டான நோய்களால் நான் அல்லல் படுகிறேன். பச்சிலையோ மருந்தோ கழிம்போ உன்னை குணப்படுத்தாது, மாறாக ஆண்டவரின் வாக்கு உன்னை குணப்படுத்தும். இதோ உம்முடைய வாக்கு எங்களை குணப்படுத்த வல்லது. 100 தலைமுடைய பையனுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு, நீர் போகலாம், நம்பியவாறே நடக்கும் என்று சொன்ன உம்முடைய வாக்கு பலித்ததே. இதோ கனானிய பெண்மணி உம் காலடிகளையே சுற்றி சுற்றி வந்து பேய் பிடித்திருந்த தன் பிள்ளைக்காக அவள் வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாளே. எத்தனையோ வாரங்களாக, எத்தனையோ மாதங்களாக ஆண்டவரே இந்த தியான இல்லத்திலே வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி பாரும். கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஆழமானது, அர்த்தம் நிறைந்தது, இயேசுவிலே நிலை பெற்றிருக்கிறது. ஆண்டவர் என்னை குணப்படுத்த போகின்ற புனித நாள் இது, ஆசீர்வாதத்தின் நாள் இது. இதோ ஆயரில்லாத ஆடுகளைப் போல, ஆடுகள் வாழ்வைப் போல எங்களுடைய வாழ்க்கை அலைக்கழிக்கப்படுகின்ற சூழ்நிலையில் ஆயனாக பல கருத்துக்களை அவர்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரே. இதோ ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையினுடைய துன்பங்கள், அல்லல்கள், இடர்பாடுகள், நெருக்கடிகள், வேதனைகள், நோய்களால் உண்டாகின்ற வலிகள் எல்லாவற்றையும் சுமந்து வந்திருக்கிறோம். கனமான இதயத்தோடு பெரும் சுமை சுமந்தவர்களாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையிலே நீர் சொன்னீரே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் இடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆம் ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிறேன் அப்பா, சுமைகளால் வீழ்ந்து போயிருக்கிறேன் அப்பா. இதோ நோய்கள் தருகின்ற துன்பங்களால் என்னால் தாங்க முடியவில்லை என்ற வலிகளும் வேதனைகளும் நிறைந்த வாழ்க்கை அனுபவத்தோடு வந்திருக்கிறேன் அப்பா. உம்முடைய பாடுகளில் எஞ்சியவற்றை, உம்முடைய திருப்பாடுகளில் எஞ்சியவற்றை நான் என் உடலில் தாங்க எனக்கு கிருபை தாங்கப்பா என்ற வாஞ்சையான தேவையோடு வந்திருக்கிறேன் அப்பா. இயேசுவே, கேன்சர் வியாதியோடு துன்பப்படுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன் அப்பா. இதோ கேன்சர் வியாதி நிமித்தமாக வலிகளும் வேதனைகளும் பொருளாதார செலவுகளும் குடும்பத்தில் இருக்கின்ற அமைதியின்மையும் குடும்பத்தில் அடுத்து என்ன நடக்குமோ என்கின்ற கேள்விக்குறிகளும் ஆண்டவரே, என் குடும்பத்துடைய மகிழ்ச்சியை நான் தொலைத்து நிற்கிறேன் அப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா இயேசு ராஜா, எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னுடைய நோயிலிருந்து நான் விடுதலை பெறுவேன் அப்பா. உம்முடைய வாக்கு எனக்கு ஆற்றல், உம்முடைய வாக்கு எனக்கு நோய் தீர்க்கும் மருந்து, உம்முடைய வாக்கினால் என்னை நீர் குணப்படுத்த வல்லவராக இருக்கின்றீர். இயேசுவே, இதோ இந்த குணப்படுத்துகின்ற இந்த நிலைக்கு நீர் என்னை அழைத்து வந்ததற்காக நன்றி கூறுகிறேன். 38 ஆண்டுகளாக குளத்தங்கரையில் படுத்திருந்தவனை நோக்கி நலம் பெற விரும்புகிறீரா என்று நீரே சென்று கேட்டீர் அல்லவா? ஆண்டவரே, இன்று நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன், நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், விசுவாசத்தோடு வந்திருக்கிறேன். இயேசு ஆண்டவர் நற்கருணையில் வீற்றிருக்கிற இயேசு ராஜா என்னை குணப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வோடு கேன்சர் வியாதிகளோடு இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொட்டு குணப்படுத்துங்கப்பா, ஒற்றை வார்த்தை சொல்லி குணப்படுத்துங்கப்பா.
உம்மால் கூடும் என்கின்ற அந்த ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்பா. இதய நோய்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள், இதயத்திலே கனமான பாரங்கள் சுமக்க இயலாமல், நெஞ்சு வலியோடு, மாரடைப்பு நோயோடு, இரத்த சோகை நோயோடு, அழுத்தங்கள் நோய்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, இதயத்தில் இருக்கின்ற நோய்களோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய வலக்கரத்திலிருந்து வழிந்தோடிய திரு இரத்தத்தால் கழுவி அவர்களுடைய நோய்களிலிருந்து விடுதலை தருவீராக. வலது கரத்தினுடைய காயத்தால் எங்களை குணப்படுத்த வல்லவராக இருக்கின்ற இயேசுவே, இதோ இதய நோயாளிகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா இயேசுராஜா, ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய அந்த தொடுதலால் நான் நலமடைவேன் இயேசுவே. நீர் என்னை தொட்டால் போதும், நான் நலமடைவேனே என்று நான் வாஞ்சையாக நம்புகிறேன் அப்பா. ஆண்டவரே, கிட்னி பிரச்சனைகளோடு, சிறுநீரக பிரச்சனைகளோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, வேதனையான ஒரு அனுபவம், டயாலிசிஸ் செய்கின்ற பொழுது உண்டாகின்ற வலியை ஆண்டவரே உடைய சிலுவை பாடுகளின் வலிகளாக தாங்கிக் கொள்கின்ற பிள்ளைகளை இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம் அப்பா. இயேசுவே, பிரச்சனைகளோடு வந்திருக்கின்ற பிள்ளைகள், சிறுநீரக பிரச்சனைகளோடு வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஆற்றல், உம்முடைய கிருபை, வானென்று பொழியப்படுகின்ற உம்முடைய ஆசீர்வாதம் எங்களை தொட்டு குணப்படுத்ததாக வல்லதாக இருக்கிறது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. எங்களை உம்முடைய சரணாகதியாக உம்முடைய பாதத்தில் நாங்கள் தெண்டனிட்டு வணங்குகிறோம் ராஜா. உம்மால் அன்றி என்னை குணப்படுத்த எவராலும் இயலாது என்று நான் நம்பி வந்திருக்கிறேன் ராஜா. என்னை குணப்படுத்துங்க இயேசுவே என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவரே, பக்கவாத நோய்களால் துன்பப்படுகின்ற பிள்ளைகள், கை கால்கள் இழந்து போய், கை கால்கள் வீழ்ந்து போயிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவே. உம்முடைய அன்பின் பார்வையால் என்னை நீர் குணப்படுத்த முடியும். என்னுடைய பக்கவாத நோய்களிலிருந்து என்னை தூக்கி எழுப்பி விடுங்க ராஜா. உங்களுடைய அந்த ஆற்றலை என் மீது பொழிந்து என்னை உம்முடைய சாட்சியாக மாற்றுங்க ராஜா என்று ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. கண் பார்வை தெரியவில்லையே, காது கேட்கவில்லையே, இதோ செவிப்புலன் அற்றவனாக இருக்கிறேனே, நாவு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறேனே, ஊமையாக இருக்கிறேனே, இதோ தைராய்டு பிரச்சனைகளோடு இருக்கிறேனே என்று வியாதிகள் நிமித்தமாக வலிகளோடும் வேதனைகளோடும் சஞ்சலங்களோடும் மனபாரங்களோடும் வந்திருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு இயேசுவே, இதோ இந்த நாளிலே கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், சிறுகுடல், கணையம், பெருங்குடல் என்று உள்ளுறுப்புகளின் நோய்களோடு வந்திருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் உம்முடைய அன்பின் பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குணப்படுத்துங்கப்பா, குணப்படுத்துங்கப்பா. உங்கள் வல்லமை வெளிப்படுத்துங்கப்பா. உங்கள் சாட்சிகளாக நாங்கள் மாறிடுவதற்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு தாங்க ஏசப்பா. இதோ இந்த அருள் வாழ்வு தியான இல்லத்திலே நாங்கள் சென்றோம். ஆண்டவர் அங்கு தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி எங்களுக்கு அதிசயம் செய்தார், எங்களுக்கு அற்புதம் செய்தார், எங்களுக்கு வல்லமையோடு செயலாற்றினார், என்னை குணப்படுத்தினார். என்னுடைய ராஜா, என் இயேசு ராஜா என்னை தொட்டு குணப்படுத்தினார் என்று உமது சாட்சிகளாக மாற எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவே, விபத்துகள் நிமித்தமாக உண்டான ஒடிவு முறிவுகளிலே இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ கை கால்கள் வீழ்ந்த நிலையில் இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அண்டையில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு நோய்கள், தோல் வியாதிகள் நிமித்தமாக இருக்கின்ற பிரச்சனைகள் ஆண்டவரை இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தலைவலி நோய்கள் நிமித்தமாக பிரச்சனைகளோடு இருக்கின்ற குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ கண்களில் புரைகளோடு இருக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ தலைவலி காய்ச்சல் நோய்களோடு இருக்கின்ற பிள்ளைகள், மஞ்சள் காமாலை நோய்களோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே அல்சர் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், சுகர் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள், பிரஷர் வியாதிகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நோய் தீர்க்கும் மருத்துவரே, நலம் தருகின்ற நல்லவரே, எங்களுக்கான வல்லமையோடு செயலாற்றுகின்ற வல்லவரே, நாங்களுமை ஆராதித்து நாங்களுமை போற்றி புகழ்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்ற விண்ணப்பத்தின் கூக்குரலுக்கு ஆண்டவர் செவிசாய்க்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ எங்களுடைய விண்ணப்பம் கேட்பவரே, நன்றி நன்றி ஐயா, எங்கள் குறைகளை தீர்ப்பவரே, நன்றி நன்றி என்று சொல்லி நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பே பெற்றுக்கொண்டோம் என்ற மனநிலையோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொட்டு குணப்படுத்துங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக சாட்சிகளாக உயர்த்துங்க இயேசப்பா. என்றும் உமக்கே புகழ், என்றும் உமக்கே மகிமை, என்றும் உமக்கே என்றென்றைக்கு வழிபாடு செலுத்துகின்ற பிள்ளைகளாக எம்மை மாற்றும் எங்கள் நல்ல இயேசுவே. ஆமென். ஆமென். விண்ணப்பம் கேட்பவரே,
நன்றி நன்றி ஐயா. பாடுவோம். விண்ணப்பம் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அரசாளும் தேவன் அப்பாவின் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உம்மை புகழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பாவின் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். பொழுது உங்கள் தலைகள் மீது ஜெபிக்கப்படும், கரம் வைத்து ஜெபிக்கப்படும். அனைவரும் இந்த திருப்பிடத்துக்கு முன்பாக கடந்து வர உங்களை அன்போடு அழைக்கிறேன். சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானி, உம் வார்த்தையால் சுகமானி, உம் தழுவுகளால் சுகமானி, உம் தயவினால் சுகமானி. இசையா ரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. உம் வல்லமையால் சுகமானி, உம் வார்த்தையால் சுகமானி, உம் தழுவுகளால் சுகமானி, உம் தயவினால் சுகமானி. எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே.
மாண்புயர் அடையாளத்தை ஆழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். ஈட்டின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கி உட்கொண்டு ஆராதிக்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்